நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வேதநாயகி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பதற விடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான நடுக்கத்தில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம குமரன் இருக்கார்ல, குமரன் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா வேதநாயகியோட ஹஸ்பண்டு. அவர் வந்து வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து வேலனோட ஏற்பாடு. வேலன் தான் வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. உள்ளே வந்தவொடனேயுமே வந்து வேதநாயகி பார்த்துட்டு, யோ யார் நீ, யார் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு உரிமை கொடுத்தது, நீ பாட்டில் வந்துக்கிட்டு இருக்க, போயா வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் வேதநாயகி, என்ன குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது வேதநாயகியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேரையே சொல்லுவேன், இந்த வீட்டிலையே வந்து என் பேரை சொல்கிறதுக்கு பயந்து நடுங்குவாங்க, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேரையே சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி, 1க்கு 100 தடவை கூட சொல்லுவேன், வேதநாயகி வேதநாயகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உன்னைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை வாங்குறாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க வந்து முகத்தெல்லாம் மறைச்சிட்டு தான் வந்துருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து டக்குன்னு வந்து ஃபேஸை ஓப்பன் பண்ணி காட்டாரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது நீயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ஷாக்காக இருக்கா, திருப்பி வந்துட்டேன், உன்னைய வந்து ஒரு வழி பண்ணாமல் விட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உன்னை இந்த வீட்டில் முதல்ல சேர்த்தா தானே, உன்னை இந்த வீட்டிலையே ஃபஸ்ட்டு சேர்க்க மாட்டோம், இடத்த காலி பண்ணு முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போக முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அங்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வள்ளி, அதுக்கடுத்து ஜானகி எல்லாமே வந்துடுறாங்க. வந்தவொடனேயுமே வந்து அத்தை யார், அத்தை யார் கூட வந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் இது வந்துமா, இது வந்து பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க. என்னது பிச்சைக்காரனா, ஏம்மா இவளை தொட்டு தாலி கட்டினதே நான் தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது வேதநாயகி அத்தையோட ஹஸ்பண்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் வந்து அவளோட ஹஸ்பண்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தன் அலைவானே ரஞ்சித்தோட அப்பாவும் நான் தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கனக்குள்ளே பார்த்தா நம்ம வேதநாயகி வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவள் எப்படி சொல்லுவா, அவள் தான் என்னைய முன்னாடியே துரத்தி விட்டால, இன்னும் எப்படி அவள் சொல்லுவா, அதெல்லாம் சொல்ல மாட்டா. ஏய் வேதநாயகி இங்கே பாரு, ஒழுங்காக வந்து என்னை ஏற்றுக்கிட்டேன்னா அமைதியாக இருப்பேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து கோவப்படுறாங்க. என்னது என்ன பண்ணுவேண்ணா, இரு வாரேன், நான் வந்து காசியில் போய் கிட்டத்தட்ட வந்து 1000 அகோரியை பார்த்து 5000 மந்திரத்தை கற்றுட்டு வந்திருக்கேன். இப்போ மட்டும் நீ ஏதாவது என்கிட்ட வாழாடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான், மந்திரத்தை சொல்லி உனக்கு செய்வனை வச்சு விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது செய்வனையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் நீ என்னைய பழைய குமரன் நினச்சியா, நீ என்னை துரத்தி விட்டிய, அப்போ இருந்த பழைய குமரன் நினச்சிட்டியா, நான் வேறு குமரன், இப்போ வேறு மாதிரி வந்திருக்கேன், என்கிட்டலாம் இந்த வாலாட்டுற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிற கூடாது சரியா, வாழை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தால் உன்னைய அப்படியே விடுவேன், இல்லைன்னா உனக்கு செய்வனை வச்சு கால் கையை முடக்கி விட்டுற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா பயந்துடுறாங்க. என்னடா இவன் செய்வனன்னு சொல்கிறான், கால் கை வராமல் ஆக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்துடுறாங்க. மாமா என்ன மாமா, சரி விடுங்க, அத்தை ஏதோ கோவத்தில் இருப்பாங்க, அத்தை வந்து போக போக சரியாயிடுவாங்க, வாங்க உங்களை யார் இந்த வீட்டை விட்டு விரட்ட போகிறா, வாங்க இங்கே வாங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வள்ளி வந்து கூட்டு போயிடுறாங்க குமரனும் உள்ளே போயிடுறாங்க. இருடி உன்னை வச்சுக்கிறேன், இனிமேல் தான் என் விளையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து நம்ம வேலன்கிட்ட போய் சொல்கிறாங்க, வேலா இன்றைக்கி பார்த்தியா, நம்ம அத்தைக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு, எனக்கு இத்தனை நாளாக வந்து இது கூட தெரியாமல் இருந்திருக்கு, அவங்க ஹஸ்பண்டே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த வீட்டுக்கு வர வச்சதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்கிறாங்க. என்ன வேலை சொல்கிறேன் நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் நான் தான் வர வச்சேன், அவங்களோட ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கம்னா அவங்க ஹஸ்பண்டு நம்ம கூட இருந்தால் தான் சரிப்பட்டு வரும், அதனால தான் அவங்கள வர வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவங்க எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அவர் சும்மா கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார், அப்படியே அவரை பார்த்தீங்க கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேலன் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.